ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா தோசை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கப்பில் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி அதே கப்பில் ஒரு 3 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாங்க. ½ டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. உளுந்தையும் ஒரு அரிசி எடுத்த அதே கப்பில் அரை கப்பு உளுந்து போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு வந்துட்டோங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அப்புறமா கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு வெந்தயத்தை மட்டும் அரைச்சிக்கலாங்க. இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போது இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு அப்புறம் காலையில் தோசை ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா பபிள்ஸ் வந்து எப்படி நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கார சட்னி தாங்க அரைக்க போகிறோம். இது வந்து இந்த கார சட்னியை நம்ம எண்ணெயிலலாம் வதக்கிறது இல்லைங்க, அப்படியே பச்சையாகவே அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது இவ்வளோ அரைச்சதுக்கப்புறம் இதில் 2 பல்லு பூண்டு போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த புளி சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோங்க. நம்ம காய்ச்சாத நல்லெண்ணெயை அதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்க மசாலா தோசைக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. தோல் உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நல்லா இதை சின்னதாக அமுத்திக்கலாங்க. மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாவை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை நல்லா நச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ½ டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை தடவிக்கலாங்க. நம்மளோட மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பாருங்க. இந்த தோசை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.